ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெலிவரிக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது அல்லது 10 நாள் தான் இருக்குது. என்னோடய குழந்தை வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டெலிவரிக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது அல்லது 10 நாள் தான் இருக்குது, என்னோடய குழந்தையோட எடை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கர்ப்பிணி பெண்கள் குழப்பத்தோடையும் சந்தேகத்தோடையும் இருப்பீங்க. உங்களுடைய குழப்பத்துக்கு பதிலாக இந்த வீடியோ அமையும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய பேபி வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பேபியோட வெயிட் வந்து ஹெல்த்தியாக கெயின் ஆகும், எல்லா லிஸ்ட்டுமே இந்த வீடியோக்குள்ளே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா கர்ப்பிணி வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கவனிக்க தவறிட்டிங்க அப்படின்னாலும் இந்த சில டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்தில் அல்லது இன்னும் 10 டேஸில் டெலிவரி ஆகக்கூடிய சிஸ்டர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து பேபி வந்து ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க. பேபியோட வெயிட்டை வந்து மினிமம் 2.25 கிலோவாச்சும் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு இம்யூனிட்டி பிரச்சனையும் வராது, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்படி கம்மியாக இப்போ வெயிட்டில் இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்கும், கொஞ்சம் நோஞ்சானா இருப்பாங்க. நம்ம எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பார்த்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பர்த் வெயிட்டே வந்து ஒரு அளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் வந்து 2.25 கிலோவில் இருந்துட்டாங்க அப்படின்னா அழகாக வந்து தேடி வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்து குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து வாமிட்டிங் வரதுனால இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் வந்து மண்டையில் ஏற்றிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு கோவம் வரும், தேவையில்லாமல் வந்து திடீர்னு அழுவோம், திடீர்னு சிரிப்போம், அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியே இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை வந்து நம்ம மைண்டில் போட்டுட்டு ப்ரெஷர் ஏற்றிட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து கண்டிப்பாக குழந்தையுடைய வெயிட்டில் தான் வந்து நமக்கு காமிக்கும். குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் போயிடும். ஸோ வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். சரி, நம்ம இப்போது என்ன உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தையோட வெயிட் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா முட்டை தான். டெய்லி வந்து ஒரு முட்டை எடுத்துக்கணும். 2 முட்டை கூட எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே எடுக்காதீங்க, நமக்கு வந்து வெயிட் போடும். முட்டை வந்து டெய்லி நமக்கு எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கும் சரி, குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி ஒரு எக்காச்சும் வந்து நீங்கள் எடுக்கிறது குழந்தைக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி வந்து நம்ம பிளேட்டில் ஏதாச்சும் ஒரு கீரை பொரியலாவோ கூட்டாவோ அல்லது சாம்பாரில் போட்டோ எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கீரை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அயன் வந்து அதிகமாக கிடைக்கும், ஃபோலிக் ஆசிட் அதில் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சி செக்ஷனாக இருந்தாலும் பிளட் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். டெய்லி வந்து நம்ம கீரை உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் லெவல் வந்து நமக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரத்தம் வந்து அடிஷ்னலாக ஏற்றணும், ரத்த சோகை வந்துருச்சு, அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரவே வராது. ஸோ கீரை வந்து எப்படியாச்சும் நான் உங்களோட உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது நார்மல் டெலிவரிக்குமே ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 11 மணி வாக்கில் பகலில் சூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணக்கூடிய கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அகத்திக்கீரைக்கு ஒரு பவர் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மெடிசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சித்த வைத்தியம் அப்படின்னு நாட்டு மருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மருந்தெல்லாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் மெடிசன், அதெல்லாம் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுனால அகத்திக்கீரையை சூப் போட்டு குடிச்சிட்டு அடுத்த நாள்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. இது எதனாலனா அகத்திக்கீரைக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஸோ நம்ம வந்து இப்போது நிறைய மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருப்போம் இல்லையா, ப்ரெக்னென்சியில் இருக்கிறதுனால நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அகத்திக்கீரை எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு உடம்புல சேராது அந்த மருந்தெல்லாம். அதனால் அகத்திக்கீரையை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா கீரையுமே நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தையுடைய வெயிட் அதிகரிக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய முக்கியமான சூப்பர் ஃபுட் பார்த்திங்கன்னா நட்ஸு தான். எல்லா நட்ஸுமே வந்து ரொம்ப நல்லது. எல்லாமே ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு 4-5 பாதாம், ஒரு 4-5 முந்திரி, இந்த மாதிரி. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 2-3 எடுத்தாலுமே ஓகே தான், 5க்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் அதிகமான கொழுப்பு சத்து இருக்குது. 3லேருந்து 5 இதுதான் கணக்கு. பாதாமாக இருந்தாலும் பிஸ்தா, வால்நட், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து மாற்றிக்கோங்க.
இந்த நட்ஸ்லேருந்துலாம் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இதுலேருந்தும் நமக்கு குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதேபோல் குழந்தையோட எடை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நட்ஸை சாப்பிட்றது வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த நட்ஸாக சாப்பிட்றதும் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த நட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது சிஸ்டர், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது நம்மளோட வேர்க்கடலை. அது வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் அதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து வேர்க்கடலை வறுத்ததாகவும் சரி, அல்லது அவிச்சு எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பர்ஃபி மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடலை மிட்டாய் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த முக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பால் தான். டெய்லி 2 கிளாஸ் பால் கண்டிப்பாக எடுக்கணும். காலையில் 1 கிளாஸு, ஈவினிங் 1 கிளாஸு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் இருக்குது. இது குழந்தையோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவும். கண்டிப்பாக வந்து குழந்தையோட வெயிட்டும் வந்து கெயின் ஆகும். ஸோ நீங்கள் பால் வந்து டெய்லி 2 கிளாஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பொருட்களை வந்து ஒத்துக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை சொல்லிவிட்டு பாலுக்கு நிகராக நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சப்ளிமெண்ட்ஸ் கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. மற்றவங்க வந்து பால் வந்து 2 கிளாஸ் வந்து டெய்லி எடுத்துக்கணும். அடுத்த முக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். இதை வந்து பொதுவாகவே ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து ஜூஸ் போட்டு எடுக்கிறத காட்டிலும் நம்ம வந்து அப்படியே முழுசாக சாப்பிட்றதுல தான் வந்து சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். நம்ம ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து சர்க்கரையோட அளவு தான் அதிகரிக்கும். டயபெட்டிக்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூஸாக போட்டு குடிக்காதீங்க. அப்படியே வந்து ஹோல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதுளை, அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கும்போது குழந்தையோடைய கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து நம்ம பச்சை காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது குழந்தையோடைய எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வாரத்தில் 1 முறையாவது 2 முறையாவது நீர் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பனிக்கூட நீரோட அளவு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்த முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்பு மீன்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொழிற்சாலை கழிவுகள்லாம் வந்து கலக்கிற இடமா இருக்கும். அந்த இடங்கள்லாம் வந்து வளர்க்குற மீனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும். ஸோ வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல கடல் மீன் இருக்கு இல்லையா, அது மாதிரி கடல்லையோ இல்லை பெரிய ஃப்ரீயான ஏரியாவில் விட்டு வளர்க்குற மீனை, தொழிற்சாலை கழிவுகள்லாம் கலக்காத மாதிரி நல்ல ஒரு இடத்துல நல்ல நீரில் வளர்கிற மீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. அதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மீன் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன மீன்கள் வந்து நிறைய மீன்களில் நிறைய சத்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மத்தி மீன்லாம் அவ்வளோ சத்துகள் இருக்குது. அப்புறம் காரப்பொடியெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து பால் கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரப்பொடியெலாம் சாப்பிட்டிங்கன்னா தாய்ப்பால் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கும். ஸோ மீனில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. தயவு செஞ்சு மீனெல்லாம் சாப்பிடுங்க. மீன் சாப்பிட்டிங்கனாலும் பேபியோட வெயிட் வந்து ஹெல்த்தியாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு நான் டிப்ஸை சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, அல்லது 10 நாள் தான் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் வந்து வெயிட் கம்மியாகிடுச்சு, பேபியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி தான். அதுலேயும் மெயினாக வந்து ஆட்டு ஈரல் பார்த்திங்கன்னா பேபியோட வெயிட்டு கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னும் 3 வாரமோ அல்லது 1 மாதம் தான் இருக்குது, சீக்கிரமாகவே எனக்கு டெலிவரி ஆக போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாரத்தில் 2 முறை மட்டனோட ஈரல் அல்லது இறைச்சி, சுவரொட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஈரல் முக்கியமாக இதை வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். பேபியோட வெயிட் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நார்மலான ஹெல்த்தியான வெயிட்டில் பேபி வந்துடுவாங்க. அண்டர் வெயிட்டில் இருக்காங்கன்னு சொல்ல டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பேபியோட வெயிட் வந்து அழகாக இன்க்ரீஸ் ஆகிடும். பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஸோ நம்ம வந்து நல்ல வெயிட் போட்டால் தான் பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஹெவியாக வெயிட் போடணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஐட்டம், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள்லாம் நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டுக்கலாம், குழந்தை வந்து வெயிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி போட்டால் நமக்கு தான் வெயிட் ஏறுமே தவிர பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஹெல்த்தியான ஃபுட் மூலமாக தான் குழந்தையோட வெயிட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் குழந்தைக்கும் நல்லது, நமக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்கள் குழந்தைக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிக்கலனாலும் குழந்தைக்காகவாச்சும் நீங்கள் சாப்பிடணும். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேலை உங்கள் குழந்தையை பாதுகாக்கிறது தான். ஸோ எவ்வளோ கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி வந்து சாப்பாடை வந்து கரெக்டான வேலையில் கரெக்டாக எடுத்துக்கணும். அதே போல் நமக்கு வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து வெளியே இருக்கிற உணவுகள் வந்து எப்படி போகும், நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் போகும்.
ஸோ சாப்பிடக்கூடிய உணவை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தையோட வெயிட் வந்து ஆரோக்கியமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட குழந்தை வந்து அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவே வேண்டாம். இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல கொழு கொழுன்னு அழகான ஹெல்த்தியான குழந்தை உங்களுக்கு பிறக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.